சென்னையின் மையப்பகுதிகள் ஒரு மர்ம மாளிகை. பழைய கார், சிதறி கிடக்கும் புகைப்படங்கள். 18 ஆண்டுகளுக்கு முன்னால் ரத்த வெள்ளத்தில் மிதந்த ஒரு மர்ம பங்களா இன்று சென்னையின் மையப்பகுதியிலேயே ஒரு டிமாண்டி காலனியாக உருவெடுத்து இளைஞர் பட்டாளத்தை நள்ளிரவில் காந்தமாய் இழுத்துக் கொண்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு அதிகாரி சரவணன் உட்பட 3 பேர் கழுத்தறுத்துக் கொல்லப்பட்ட அதே இடத்தில் இன்று கேமராக்களோடும் திகில் இசையோடும் உலவும் யூடியூபர்களால் அசோக் நகர் பகுதியை அலறிக் கொண்டிருக்க, உண்மையிலேயே அங்கே ஆவிகள் நடமாடுகிறதா அல்லது வியூஸ்களுக்காக வதந்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அசோக் நகர், கண்ணப்பா நகர் பகுதி எப்போதும் பரபரப்பாக இருக்கும் இந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக நள்ளிரவில் மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. பாழடைந்து ஒரு பழைய வீட்டின் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் இளைஞர்கள் கைகளில் கேமராக்களோடு இங்கே பேய் இருக்கிறது, இதோ பாருங்கள் மர்ம நிழல் என பின்னணியில் திகில் இசையை சேர்த்து சமூக வலைதளங்களில் தீயாய் பரப்பி வருகின்றனர். அந்த வீட்டின் ஜன்னல்கள் உடைந்து கதவுகள் காற்றில் ஆடும் சத்தத்தையே அமானுஷமாக காட்டி லைக்குகளை அள்ளி வருகின்றனர் இந்த நவயுக யூடியூபர்கள். ஆனால் இந்த திகில் கதைகளுக்கு பின்னால் ஒரு கனமான இரத்த சரித்திரமே ஒளிந்திருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி அதிகாலை கனிம வளத்துறை அதிகாரியாக பணியாற்றிய சரவணன், அவரது மனைவி கஸ்தூரி மற்றும் பணிப்பெண் அன்பரசி என 3 பேர் ஒரே நாளில் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். அந்த காலத்திலேயே பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்த அந்த தம்பதியினர் வாரிசுகள் இன்றி தவித்த நிலையில் பணத்திற்காகவும் நகைக்காகவும் அரங்கேறிய அந்த கோரச் சம்பவம் அன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையே உறைய வைத்தது. உள்ளூர் போலீசாரால் துப்பு துளக்க முடியாத நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. விசாரணையின் முடிவில் முகமது யாசின், உதயகுமார், மோகன்தாஸ் மற்றும் சத்யபாமா ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு இது ஒரு திட்டமிட்ட ஆதாய கொலை என்பது உறுதி செய்யப்பட்டது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் அந்த இரத்தக்கரைகள் படிந்த வீடு இன்று வரை வாரிசுகள் இன்றி பூட்டியே கிடக்கிறது. அங்கிருக்கும் பழைய கார் மற்றும் சிதறி கிடக்கும் பொருட்களை பார்த்துதான் இன்று டிமாண்டி காலனி பாணிகள் கதைகளை தயாரித்து வருகின்றனர் இந்த இளைஞர் பட்டாளம். எங்கள் பகுதியில் பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, எல்லாம் இந்த யூடியூப்காரர்கள் செய்யும் வேலை என கொதிக்கிறார்கள் அசோக் நகர் வாசிகள். நள்ளிரவில் இளைஞர்கள் போடும் சத்தத்தாலும் அத்துமீறி நுழையும் கும்பலாலும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். ஒரு குடும்பத்தின் சோகமான முடிவை பொழுதுபோக்காக மாற்றி காசு பார்க்கும் இந்த செயல் மன உளைச்சலை தருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மாங்க இந்த ஸ்கூல் பசங்க, இந்த காலேஜ் பசங்க போயிட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு காசு சம்பாதிக்க விவசாயம் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் இதுமாரி ஒரு இதுவுமே கிடையாது. பக்கத்தில் ஒரு ஐபிஎஸ் இருக்குது, அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க வர டைமில் நைட்டில் மட்டும் வரானுங்க, பகல்லையும் வரானுங்க. ஆனால் இதில் ஒன்றும் பேய்கெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நாங்களாம் இருக்கோம், இங்கே தான் இருக்கோம், எங்களால் பற்றி அதை பற்றி எதுவுமே கிடையாது. சும்மா அந்த யூடியூப் பண்ணுற வேலை, யூடியூப் பசங்க பண்ணுற வேலை தாங்க இதெல்லாம், வேறு யாரும் பண்ணுறது இல்லைங்க. யூடியூப்பில் காசு சம்பாதிக்க விவசாயம் பண்ணிக்கிறானுங்க, பேய்க்குது அதுக்குதுன்னு. அதை நம்பி நிறைய பசங்க வந்து பண்ணுறாங்க, போகிறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. இதனால் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. அந்த பசங்க யூடியூப்பில் போட்டு பண்ணுறதுனால பயப்படுறாங்க எல்லாரும், அவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எதுவுமே அங்கே இருக்கிற மாரிலாம் சான்ஸ் இல்லை, அங்கே ஒன்றும் பேயெல்லாம் இருக்கிற மாரிலாம். அதை போலீஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லா டைமில் வரானுங்க, போலீஸ் எல்லா டைம். அதனால தான் இப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ இந்த தகடுலாம் அடிக்கிறதுக்காக இந்த வீடை சுற்றி தகடு அடிக்க சொல்லி கவர்மெண்ட்டில் ஆட சொல்லியிருக்காங்களாம். அதை பண்ணுறாங்க. இப்போ யாரும் உள்ளே போகாத அளவுக்கு தகடு அடிக்க போகிறாங்க. இப்போ நேற்றுலேருந்து தகடு அடிக்கிற வேலைக்கோசம் வந்திருக்காங்க போலீஸ்காரங்க. உண்மையில் அசோக் நகர் பங்களா என்பது ஒரு கொடூரமான குற்றத்தின் சாட்சி. அது ஆவிகளின் இருப்பிடம் அல்ல. வதந்திகளை பரப்புவதும் பிறர் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை இந்த இளைஞர்கள் உணர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.